பாறைக்குட்டி சுள்ளு மாட்டை விழா மீன் எல்லாம் இருக்கேன். விழா மீன் சின்னாட்டி இது பாரு அது பாரு. பாரு மீன் உங்களை பார்த்தீங்கன்னா ஓ ஃபுல்லாக ஒரு கீரி சாம்பார் பாருங்க மரக்கறி மடியா இது பொன்னாங்கண்ணி குருத்து பொன்னாங்கண்ணி சர்மியாக்கெல்லாம் வெட்டி தந்துட்டாவா போட்டா கம்சியை கூட்டியது இறால் சோயா மீட்டு பிரெட்டல் இந்த முகம் சிரிக்குது அனுசியாக்கான அந்த மாதிரி இருக்கு தட்டம் தட்டம் இன்னொரு வச்சுப்போம் அதான் என்ன அனைத்து வரைக்கும் ஜூஸ் வாங்கி தந்தவன் நன்றியா இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரி செவளிக்கிழமை பூசணிக்காய் வெள்ளைக்கறி அப்படிங்கால வந்து சாப்பாடு ஆனால் சோயா மீட் அம்மாண்ட சாப்பாடு பிள்ளைங்க சிரிப்ப வேறட தமிழர் இருக்கிறான் செய்கோணும் போகணும் சொத்து போடுற காலத்து பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை இந்த பாடத்தை உண்மையில எனக்கு வாழ்க்கையில என்னது எனக்கு தெரியாது எப்படி புத்தியா வாழும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னேன் நானும் மட்டும் இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதாவது அனுவாங்க கிச்சனு தான் நிற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்த ஒரு சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இங்கே பின்னர் தான் எல்லாருமே நாங்கள்லாம் வேறு பண்ண பார்த்தா இங்கே எல்லாருமே நிற்கணும். சர்மியாக்கா குடும்பம் வன்ஷியாக்கா குடும்பம் எல்லாருமே நிற்கணும். எல்லாரும் ஒரு பெருசாக ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நிறைய மரக்கறிகள்ல இருந்து நிறைய ஐட்டம் எல்லாம் இருக்கு ரெடியா மீன்ல இருந்து மரக்கறிகள் இதெல்லாம் ரெடி ஆகிட்டு வச்சுக்கிறேன். இப்போ சர்மியாக்கா தான் மரக்கறி எல்லாமே சந்தையில் வாங்கி கொண்டு வந்துவா. மீன் வந்து அனுஷியாக்கா வாங்க இங்கே பெட்டிக்காக வீட்டை வாங்கினாங்க. இது என்ன மீனுன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன துள்ளு மண்டை மீன் பாறை மீன் என்னங்க பாறை மீன் பாறைக்குட்டி சுள்ளு மாட்டை விழா மீன் எல்லாம் இருக்கேன். விழா மீன் சின்னாட்டி இது என்ன பாரு அது பாரு பாறையா மீன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பு மீன் பிடிய பார்த்தீங்களோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பு மீன் பிடி. பொன்னாங்கண்ணி வந்து வித்தியாசம் இங்கே வேறு இது வந்து பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இது புதிய பொன்னாங்கண்ணி இல்லை குருத்து பொன்னாங்கண்ணி குருத்து பொன்னாங்கண்ணி அப்படிங்கால வந்து பூசணிக்காய் பாரு நல்ல மஞ்சள் பூசணிக்காய் அதுதான் சரியான அமைதியா இருக்கு. தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா தேங்காய் வந்து அது லாபம் எதுங்க பரவாயில்ல இப்போ தேங்காய் 170 180 போகுது. அதனால நல்ல பிஞ்சு மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி இன்னும் 200 போகுது. இது வந்து சோயா மீட் அது விருப்பமா இந்த சோயா மீட் வந்து என்ன இது பேக்கெட் சோயா மீட் கனவா சோயா மீட் ரால் சோயா இந்த ரால் அப்போ என்னோட வீடியோ பார்க்குறீங்க வந்து இதில் 2 நாள் சொல்லுவாங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க என்ன உங்களோட ஃபேமிலி எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கும்போது கூட ஒரு சந்தோஷமாக இருந்தேன். இல்லை அது ஒரு பெரிய விஷயம் வந்து எல்லோரும் வந்து இந்த ஒன்றாக கூடி சந்தோஷமாக சமாதானமாக ஒன்று கூடி இணைகிற ஒரு பெரிய ஒரு மேலே பார்க்குறக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுமாரி நாங்கள் எப்பொழுதும் வந்து கடவுள்கிட்ட தான் வேண்டிக் கொள்வோம். பார்க்க போன உலகத்தில் சகோதரங்களுக்குள்ளாக உற்றவர்களுக்காக ஒரு பிரச்சனை ஒவ்வொரு தரம் முகமுட்டி நிற்க முடியாமல் கிட்ட நிற்க முடியாமல் அப்படி இப்படியான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கேன். உலகங்களில் பார்க்க போனால் நான் இப்படி இருக்கிற மாட்டால் மேலே அது கடவுளை தீருவேன். அதுக்கு மேலே நான் கட்டாயம் குறை பண்ணுவேன் எல்லாருக்கும் அந்த பிள்ளைகள் ஒன்றா இருக்கணும் சமாதானமாக இருக்கணும். பிஞ்சு பிஞ்சு கத்திரிக்காய் 1 கிலோ 160 நல்ல இது வந்து நல்லா இருக்கும் கறி வச்சு சாப்பிடும். உங்களுக்கு என்ன தெரியும் நல்லா கத்திரிக்காய் வந்து இதெல்லாம் வந்து அவங்க சமைக்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறி சோளா விட்டு குழம்பு மீன் குழம்பு வர பருப்பு இது வந்து ஜீவா வெட்டி போட்டுதே நின்றுடுங்க. இவன் பட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு பசி வந்துட்டு பிள்ளைக்கு ஒரு 2 கிலோ வெங்காயம் இது வந்து அரிசியாக்க வாங்க. அப்போ இன்னைக்கு பெரிய ஒரு தலைமுறையான சமையல் ஒன்று நடக்க போது அந்த வீடியோ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க. முதலாவது லைக் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆயிருக்குமே கட்டாயம். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க நான் வந்தோடனே நல்ல அழகான கீரி சம்பா சோறு இன்னும் போடணும். அதான் ஃபுல்லாக போட்டு இன்றைக்கு வந்து ஆப்பிள் கூட எங்களோட ஃபேமிலி ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. அப்படியே கடைசி ஒரு 15 கூட கூட சொல்லுது கூடவா. அப்போ ஒரு கப்போட இன்னொரு கப்போட இன்னும் நாங்கள் இது எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். மரக்கறி எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் மனம் மருந்து பொண்ணாங்க நம்ம மரவள்ளிக்கிழங்கு தோல் வச்சு கொண்டு நல்ல மரவள்ளிக்கிழங்கு சர்மியாக்க பார்த்து வாங்கிக்கலாம்.
வாங்கி தந்துட்டா வாங்கி போயிட்டா காணல டியூஷனுக்கு போயிட்டா பிள்ளைகளை அவன் சரி ஞாயிறுன்னு சொன்னா கம்சியாக்கள் காலமில்ல வகுப்பான் அப்போ கொண்டு கூட போயிட்டா சமைக்கட்டான் வாரன்னு சொல்லுவா இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம் என்ன சியாக்கா பொன்னாங்கண்ணியை பார்க்க பச்சையா சாப்பிடலாம் போல நல்ல புடுத்து பொன்னாங்கண்ணியா இருக்கு அண்ணா முயல் தானே அண்ணா ஒரு முயல் அண்ணா களி போட்டு வெளியே இப்போ அதை உடும்பு பூசணிக்காய் பொன்னாங்கண்ணி முயல் பூசணிக்காய் உடும்பல் இந்த கணேசியாக்கா வந்துட்டா எனக்கு நல்ல டேஸ்டா சமைச்சு தர்றது காலடை போயிட்டு போடுறது அண்ணாக்கும் அப்பாவுக்கும் குடும்பம் இருக்காது ஏன்னா அண்ணா அப்பா களி சாப்பிடலாம் எங்களுக்கு காலடை போயிட்டு வர்ற கணேசியாக்கா இப்ப தூள் பருத்து கொடுத்து விட்டுவாங்க 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றி என்ன பிடி சொல்லிட்டு கணேசியாக்கா வந்து நிக்கிற அப்பாவுக்கு வந்து அரைச்சது உள்ளாங்க பிரச்சனை பாருங்க மரக்கறியில மடியா இருக்கு என்னென்ன சமைக்க போற மாதிரி சேர்க்கிறாங்க மரவள்ளி கிழங்கு என்ன கறி இன்னைக்கு அங்க மீனை காணல கனவா அடுத்தது சோயா மீன் குழம்பு விளாங்கீன் குழம்பு விளாங்கு பூசணிக்காய் பொன்னாங்காணி சுண்டல் கத்தரிக்காய் பால் கறி மஞ்சு கறி 2 சோறு ஞாயிற்றுக்கிழமை என்றாலே சரியான க்ரௌட்டாக இருக்கு நினச்சியாக்கா இப்போ ஆக்கெல்லாம் கொஞ்சம் வெளியால் போயிட்டு நம்ம நலுவல் பார்க்குறதுக்கு இப்போ வர போயினா இன்றைக்கி அனுஷியாக்கா மலன்னு சமைச்சு கொண்டு போகிற நல்ல காலம் கடவுள் இதுதான் இன்றைக்கு அனுஷியாக்கா மட்டும் இல்லைன்னா இந்த கட்டன் சரி அள வேண்டிய சும்மா பிஞ்சு கத்திரிக்காயில் பால் கறி வைக்கப்புறம் வேறங்க எல்லாம் மெட்டி வச்சாச்சு பால் கறி வைக்கப்புறம் இது பொன்னாங்கண்ணி குருத்து பொன்னாங்கண்ணி சர்மியாக்கை எல்லாம் மெட்டி தந்துட்டாவா போட்டா கம்சியை கூட்டிடுற இங்கால வந்து மரவள்ளிக்கிழங்கு கறி வெள்ளைக்கறி வந்து ரெடி ஆகுது இதெல்லாம் பாலெல்லாம் விட்டு புளியெல்லாம் விட்டு வச்சுக்கிறேன்னு அடுப்பில் ரக்கப்புறம் வச்சு அப்படியே இங்கால இறால் கறி இறால் சோயா மீட்டு பிரட்டல் இன்னைக்கு இந்த முகம் சிரிக்குது அனுசியாக்கா அந்த சாப்பாடு சாப்பிட்றது அப்படி நீங்கள் சாப்பிடாங்க அப்படி எங்களை பாருங்க சும்மா வெளில சோறு சும்மா இன்னும் ஒருக்கா எடுக்கணும் இது ஒருக்கா வடிச்சாச்சு இன்னும் ஒருக்கா ரைஸ் குக்கரில் போடணும் அடுத்த சோறு அப்படியே மலமலன்னு சமையல் நடக்குது நாங்கள் முழுசு அவங்களுக்கு காட்டலன்னு சொன்னால் இங்கே மீன் கறியை காட்டுவோம் மீன் கறியை பாருங்க அனுசியாக்கா வச்சு மீன் கறியை பார்க்க சும்மா இதோடய சோறு சாப்பிடலாம் நல்லா இருக்குண்ணா கூட்டுக்கறி இது வதக்கி ஒன்றும் வைக்கல எல்லாமே உண்டா போட்டு அப்படியே வச்சுக்கிறது டேஸ்ட்டு பார்க்கணும் எப்படி இருக்கும் இது இப்போ அனுசியாக்கா தூள் திரிச்ச தூள் போட்டுவா அந்த மாதிரி இருக்கு தட்டம் இன்னொரு வச்சுப்பா சூப்பர் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க இதை வந்து வைக்கணும் அனுசியாக்கா இங்கால வந்து எங்களோட செலக்கிளியை பார்க்க வந்து சோறு அவிக்குது தீட்டலசி சோறு இருக்கிற குட்டி பானையில் போட்டு கிடக்கு அது நீங்கள் ரக்கலாம் மட்டும் நிற்கிறேன் ஏன்னா அப்படி நான் மரவள்ளிக்கிழங்கு வைப்பேன் ரக்கிட்டு அனுசியாக்கா உப்பெல்லாம் போட்டாச்சோ மரவள்ளிக்கிழங்குக்கு ஏற்ற அகப்பு பெரிய அகப்பு நல்ல மரவள்ளிக்கிழங்க மற்றவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி மீன் குழம்புமே சும்மா தூக்கு சாப்பாடு அடுத்த கூட இல்லையோ பச்சை மிளை தாளிச்சு கொட்டுறோம் நல்லா பிஞ்சு கத்திரிக்கீங்க அதை அவிய கொஞ்சம் வந்து பெரிய கனாக்கல்லான்னு என்ன இதை நான் பார்க்கட்டு டேஸ்ட் பண்ணி அவனுக்கு சுட சுட வைக்க கூட கையள்ளி போடும் விளங்கல என்ற கடவுளே பான்மிளகு அப்புறம் பார்த்து தண்ணி விழா கம்சி எங்க விட்டு வாருங்க சனி ஞாயிறுலேயும் இல்லை நீங்கள் படிக்கிற மாதிரி நாங்கள் படிக்கிறதுக்கு மாட்டோம் அதே மூலம் நாங்களும் படிக்க மாட்டோம் திங்களாவும் விட்டுட்டா ஓ மழை மண்ணு
அனுஷியா கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வைக்கிற பாருங்க. உங்களோட சமையல்கார விட்டுவாங்க ஃபாஸ்டா நடக்கு. நீ கொஞ்சம் லேட்டா வந்துங்க சமையல் முடியும். நீங்க ஐஸ்கிரீம் கடை ரோல் சாப்பிட்டு வந்தீங்க. அவளோட போனா சும்மா வருது. ஆனா இப்ப வேற எனக்கு ஜூஸ் வாங்கி தந்தவன் நன்றியா. சரி நன்றியா. இப்போ பொண்ணாங்க நீ வர வரக்கப்புறம் அன்சியாக்கா ரெண்டோ காடா புளிந்தோன்னு சாப்பாடு வந்து ரெடி. அன்சியாக்கா நல்ல டேஸ்ட்டாக எல்லாம் படியாக சமைச்சிருக்கிறோம். 5 கறி சோறு சமைச்சு வச்சுக்கிறோம். வேறுங்க நான் ஹெல்ப் பண்ணி தான் கொடுத்தேன். நாங்கள் சோறு இல்லை நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா சரி போலாங்க. அதோட மீன் கறியோடு சாப்பிட்லாம். சரி இன்னும் வடிவா சாப்பிடுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரி சம்பா சோறு, இறால் சோயா மீட்டு பிரட்டல், பொன்னாங்கானி வர, கத்திரிக்காய் பால் கறி. இது அப்பாவுக்கு வடிவாக பக்குவமாக செய்து கொடுத்தது. சரியோ தாளிச்சோடும் போடையில் மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறி, அப்படி இங்கால வந்து மீன் குழம்பு. இதுதான் இன்றைக்கு நாங்கள் சமைச்சு சாப்பாடு. ஆனால் சோயா மீட்டு கறின்னு சூப்பர் வேறு லெவல். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இப்போ பசியில் வந்து யார் ஜதுவாங்காலும் நிற்குது. பசிக்கு தான் சாப்பாடு போட்டு தரட்டாங்க. ஏன் ஓடி வந்து சொல்லுங்க. அப்போ அம்மா சமைச்சபடியாக தான் ஓடி வந்தவர். இதே நாங்களே இருந்து கூட அப்படி எங்கேயாவது மாறி இருக்கு என்ன. ஜதுவுக்கு வந்து அவட அம்மா சமைக்கிறதான் விருப்பம். இப்போ நாங்கள் சரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சோறு அவிஞ்சு கொண்டு இருக்குது வந்து இல்லை. அது உங்களுக்கு வேலை ஆறுது மாமாங்க சாப்பாடு. சும்மா நக்கல் அடிக்கிறீங்களே. இனி வந்து நாங்கள் சாப்பிடக்கலப்பா. அது சமைச்சாலும் கிச்சனாக நீட். ஓகே இப்போ சாப்பாடு போட்டாச்சு. இப்போ சாப்பிடக்கூடிய ஆளுக்கு மட்டும் சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. அங்கால இல்லை இப்போ சாப்பிட பசியான ஆளுக்கு என்ன ஏ வாங்க போட்டாச்சு. சரி வாங்க வாங்க நான் போவோம் பள்ளியால. இங்க கொண்டாங்க சாப்பாடை காட்டுவோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வந்தியா விழுந்து குட்டலெல்லாம் உயருது. அம்மாண்ட சாப்பாடு பிள்ளைங்க சிரிப்ப வேறடா. பருப்பு காய்ச்சலையோ இல்லே நீ பருப்பு போதா பூசணிக்காய். இன்னைக்கு பாருங்க கூட இன்னைக்கு சாப்பிட்ற காக்க புறாக்கிறாங்க எல்லாருக்கும் நேரம் பிந்திட்டேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா போய் ரோல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. எங்களுக்கு இப்படி கையால பிடிச்சதான் சோத்திரமாண்டவர் 85 ராசி வச்சு யாரையும் துளைக்கவே நல்லா இது சோயா மீட்டோட சாப்பிடுவோம். வாங்க தலை எழுத்தா தானே பசிக்குமோ. வாங்க டேஸ்ட் டேஸ்ட் எனக்கு சாப்பாடு தந்துடுறேன். கஞ்சி கொடுக்காது. நான் சும்மா இருக்கிறேன். கஞ்சிப்பா கஞ்சி சாப்பிடு. வேணாமா சோயா மீட்டு வேணாமா முடிஞ்சிருமா சாப்பாடு. இன்றைக்கு என்ன கறி எல்லாம் வச்சுக்கிறீங்க? என்ன சாப்பிடுறப்ப நான் மோனிக்காவோட கடைக்கு போனேன். தூள் இருக்கா. அப்போ மோனிகா சொன்னால் பசிக்குதுண்டு. அப்போ அந்த பக்கத்து கடைக்கு போனேன். ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டேன். அப்போ நான் ஒரு ரோலும் டீயும் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு வயிறு ஃபுல்லாகி எனக்கு தராம சாப்பிட்டு வந்து அதான் கஞ்சிக்கு பிறகு நான் இப்போ வாங்கி கொடுத்தேன். இல்லை நான் கேட்டேன் குல்ஃபி வாங்கி தரட்டோன்னு. இல்லை எனக்கு ஜூஸ் தான் பண்ண வேண்டாம். அப்போ நான் காசை கொடுத்தேன். நான் ஜூஸை வாங்கிட்டேன். அம்மா கண்ணில் என்ன போகும் வரையிருங்க போடையில அது அப்பப்பாக்கு வர உங்களுக்கு தேவையில்லை. வடிவா ஊருக்கு குழம்பு சாப்பாடு பிள்ளைக்கு விருப்பமே வர. இப்போ நீங்கள் அனோகா அப்படின்னா செய்கிறீர்கள் இல்ல மாமாக்கா நாங்களும் சந்தோஷத்துல பகிர்ந்து கொள்றோம். மாமாவோட சேர்ந்து அடி வெங்கட விடாமே நாங்க கவனிச்சு கொள்றோம். அப்பதானே மாமா நாங்க தென்பா பார்க்கலாம்.
தூக்கியே பார்க்குற மாமா அனு அங்கால வடிவா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். சாப்பாடு எல்லாருமே நோமலா சாப்பிடு இங்கே வேணும் நீங்கள் அது உடனே திரிச்சது உள்ள நான் உடனே திரிச்சு கொண்டு வந்து ஈஸியா சாப்பிடலாம் போல உடனே திரிச்சு கொண்டு வந்து வந்தது. நீங்க தெரிஞ்சதுல அது இல்லை அரிசியான தோல் இது. நானும் திரிச்சேன் அந்த ஆனா கொஞ்சம் காரம் நிற்கும் அரிசியாண்டதும் இல்லை. பரவாயில்ல அவ்வளவு அப்படியே இருந்துச்சு இல்ல இல்லை இல்லை அது என்ன பிரச்சனை அக்கா தங்கச்சி அம்மா சமைச்சால் அது ஓகே வயிறு செஞ்சா கூட வேணும் வேணாம் அப்படியா அப்படித்தான் அது எங்கேயுமே அப்படித்தான். மாட்டு சொல்கிறதா நீங்கள் மாட்டு டீக்கு எந்த தூளப்பட்டா பண்ணுறீங்க அவ்வளோ பசி காலமே இல்லை அவர் சாப்பிட்டு 2 மணி அப்படியே எல்லாருமே போய் விடுங்க விடுங்க சாப்பிடுற வயசு தானே இங்க சாப்பிடுற வயசு தானே எங்கட வயசு வேற சாப்பாடை கொண்டோல் படுத்துவேன் காவலை நான் சாப்பிடல பனசு வாங்கி இந்த 4 பனசு இவர் 2 சாப்பிட்டவர் டோபினா 1 சாப்பிட்டா ஒன்றை நான் சாப்பிடல எங்க வீட்டை அந்த கதவுல கொழிய போயிட்டு சாப்பிடல இல்ல மறந்து போட்டு அதான் பசி காலமே சாப்பிடு உண்மையில பசிக்கு சாப்பிடல ஒரு தரம் கூட சொல்லலாம் உண்மைதான் சாப்பிடக்கையும் நித்திர உள்ளக்கையும் குழப்ப கூடாது என்ன வரலாம் அப்பதான் சின்ன பிள்ளைல வரலாம் சின்ன பிள்ளை வயசு வேற வருது இப்ப ஜதுவா பார்க்க 30 வயசு படிக்க மாதிரி இல்லையா உங்களுக்கு 68 எனக்கு 2 பிள்ளையும் அது பிள்ளையும் வளர்ந்துட்டா நான் ஓகே நீ ஏத்துக்கொண்டோம் இருக்கிறாரு ஆனா வயசு அவனுக்கு 17 வயசு 13 பாத்தீங்களா வயசு இன்னும் அங்கால கமனா எடுத்துக்கொண்டு சரியான பசி அப்படி சொல்லக்கூடாது பிடிச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்க பசி போகும் வாங்கினது அது அவன் ரோட்ல வச்சு குடிச்சிட்டான் நான் கேட்டது உண்டை கொண்டு போய் எல்லாருக்கு என்ன சமாளிக்க போயிட்டா அது அப்ப கடைக்கார சொல்லுறார் அவன் என்ன வாங்கினவன் கடைக்கார சொல்ற அது ரோட்ல வச்சு அவன் குடிச்சிட்டு வந்து ஏஞ்சு இடியப்பம் சாப்பிடக்கூடாது சோயா மீட்டும் மரவள்ளிக்கிழங்கு வேற ஒன்றும் மோனிக்காவுக்கு வேண்டாம் என்ன பிரச்சனை இப்போ கடையில் வந்து ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு அவன் அப்படித்தான் சாப்பிட்ட உடனே டக்குன்னு எதுவும் சாப்பிட அந்த அதான் என்ன செய்யறது ஐயோ நான் கடையில் தூள் திரிக்க லேட் ஆயிடுச்சு அம்மா முதல் போட்ட சாப்பாடு பசி ருசி வடிவா சாப்பிட அந்த கொஞ்சம் கஷ்டம் அது அரிசியா போடுற சாப்பாடு அப்படித்தான் 2 தரம் போடுறது 3ஆம் தரம் ஒரே சாப்பாடு அளவு இருக்கும் கோப்பம் இல்லை அதுக்கு 2 கோப்பை வடிவா போட்டுக்கணும் சும்மா வீடியோ காண்டு இல்ல இல்ல கஞ்சி சாப்பிடுவோம் கஞ்சி சாப்பிடுவாங்க கஞ்சி இப்ப சாப்பிட்டாலும் அப்புறம் 4 மணிக்கு ஒரு கஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாங்க ஆனா கஞ்சிக்கு நான் சாப்பாடு சுத்தி சாப்பிட்டா பேசுறேன் என்ன மாதிரி வந்துடுறேன் கஞ்சி அளவா சாப்பிடுறேன் சாப்பிட்ற வயசுல சாப்பிடுவோம் ஆனா கஞ்சி சாப்பிடுறோம் நான் ஆனா அவளுக்கு பிடிச்ச கறி இருந்தா சாப்பிடுவாள் உண்மையில என்ன பிடிச்ச கறி இல்லையோ பிடிச்ச கஞ்சி பிடிச்ச கறி இடக்குன்னு சொல்லி விடு எனக்கு பிடிச்சது மாட்டு இறைச்சி குழம்பு மற்றது இது கால் கறி குழம்பு சோயா மீன் பிடிக்க அனுமதிக்க வச்சுக்காங்க துக்கான கோப்பிக்க போட்டு விடு அவர் இன்றைக்கு ஒரு வீடியோ எடுக்கண்டு எங்க சுண்ணாத்து போகிறேன் வீடியோ என்ன வேணும் நீங்க உங்களோட வீடியோ எல்லாம் கதைப்பீங்க எனவே இருக்கும் எனக்கு நான் உங்கள் மோனிகா நான் சிரிக்கிறது பார்த்தா எல்லாரும் சொல்றேன் மோனிகா கதைக்கிறது விருப்பம் அதுக்காகவே நாங்க வீடியோ பாக்குறோம் நாங்கள் எனவே இருக்கும் எனக்கு நான் உங்கள் மோனிகா அழுகுறது தம்பி அழுகிறாரு பாத்திமா தம்பியை பாருங்க சரி அப்ப நாங்க சாப்பிட முடியாது பாப்போம் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து இதில் கொஞ்சம் நேரம் கலந்துரையாடி கதைச்சு பண்ணாங்களே சாமியை திடீர்னு அளவும் பலிக்கிட்டே எனக்கு கவலையாக போடும் ஏன் ஆகுது நீ அது சும்மா சும்மா அவங்க திடீர்னு வந்து அவட அப்பாட ஞாபகம் வந்துட்டு தானே எனக்கு அதான் மூத்த பிள்ளைகள் இருந்தாலே உண்மையாகவே அது கஷ்டம்தான் மூத்த பிள்ளையா இருக்கிறார்கள் தான் பிள்ளைங்க வேணே
அதுல கஷ்டம் வந்து அவ வந்து அவளோட கதைச்சபடியா அழவைக்கல அழுதுன்னு சொன்னா. அப்ப நாங்கள் வந்து இப்ப இதுல வந்து இருந்த அப்புறம் உண்மையாவே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் வீடியோல வந்து எனக்கெல்லாம் வந்து அம்மா அப்பா சௌரங்கள் எல்லாம் உண்மையாவே பாசம் வைக்க தெரியாது. எனக்கெல்லாம் இவர் வந்து சொல்றவர் உனக்கு அந்த நேரம் அம்மா அப்பா இருக்க உனக்கு பாசம் வைக்க தெரியும். இப்ப கல்யாணம் கண்ட அப்புறம் புதுசா பாசம் இல்ல இல்ல எனக்கு அந்த நேரம் எனக்கு எப்படி என்றது விளங்காது. அப்ப நான் சொல்லி இருக்கிறேன் கூடுதலா வந்து நான் எல்லாம் உங்களை கல்யாணம் கண்ட அப்புறம் உங்களோட அன்ஷியாக்காக்கள் அக்காக்கள் அணுவாக்கள் அவ எப்படி அம்மா அப்பாவில் பாசமா இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் சௌரத்துல எப்படி அதை பார்த்துதான் நான் பழகினேன். அம்மா அப்பா அவளை எப்படி கவனிக்கணும் உண்மையாவே எனக்கு முதல்ல ஒன்றுமே தெரியாது. என்ன பாசம் இருக்கு ஆனால் எப்படி அவைய பார்க்கணும் என்னென்ன அப்படி செய்யணும் அவைய ஒரு கஷ்டத்தில் இருக்க நாங்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போதான் எனக்கு எல்லாம் அதெல்லாம் வந்து விளங்கு. இன்றைக்கும் வந்து நான் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தேன்னா நான் நீங்கள் கொஞ்சம் திறந்து விட்ட மாதிரி கிடந்துச்சு. சர்மியக்கா வந்து தவிடு அப்பா அம்மா சௌரங்களை பெட்டி எல்லாம் காய்ச்சி கொண்டு இருந்தோம். உண்மையாக வீட்டுக்கு வந்து மூத்த பிள்ளையா இருக்கல கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். என்ன கல்யாணம் கட்டினாலும் அவைக்கு ஒரு கடமை இருக்கு என்ன பார்க்கணுமன்றதை விட சில ஆலோசனைகள் சொல்லணும். என்ன சௌரங்களுக்கு என்ன சொல்லணும் அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு. ஆனால் நானும் அப்படித்தான் எந்த நேரம் சொல்றான் பேல தம்பி சொல்லுவான் இப்ப நான் போனா இருந்தா சரி வந்துட்டாள் காதெல்லாம் எனக்கு சொல்லுவான் 5 வச்சுதான் இருக்கணும் அப்படி நான் புத்தியல் சொல்றது கேட்க மாட்டேன். நானே அழுது போட்டு சண்டை அடிச்சு ஓடுவேன். அப்படித்தான் சில நேரத்தில் சண்டை பிடிச்சிட்டு வந்துடுவேன் சொல்லுவான் நீ போ இவர் போன ஞாயிற்றுக்கிழமையும் போயிருக்கல தம்பி அம்மாக்கெல்லாம் சும்மா சில மனஸ்தாபங்கள் அப்ப கை கேட்கல வந்து கொழுவல் வந்துட்டு அப்படி நான் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன்னு சொல்ல நீ வர வேண்டாம் போ என்று தம்பி சொல்லிட்டேன். நான் சரி பரவாயில்ல நான் போறேன் நான் உன்னோட ஒன்றும் கேட்க மாட்டேன். அப்படி சில கதையில சொல்லிக்க அந்த வயசு கேட்கிற வயசு இல்ல தர 18-19 நாங்களும் அம்மாக்கள் அப்பாக்களோட இருக்கேங்க நாங்களும் அப்பாக்கள் அந்த வாழ்க்கையின் இதுகளை சொல்லி எங்களுக்கு அது விளங்காது ஒரு துளிங்க. இன்னைக்கு நாங்கள் அந்த லைஃபுக்குள்ள வந்து எங்களுக்கும் பிள்ளைகள் கேட்கல அவங்க சொன்னது எல்லாத்தையும் யோசிக்க சரியான கவலையா என்ன சொல் அது நாங்கள் ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்தை அவைப்படக்கூடாது. அது இந்த குறிக்கோள். அதே மாதிரி தான் நான் ஒரு மாதிரி தான் நம்ம இப்போ கஷ்டப்படக்கூடாது கடுதான் நாங்கள் சொல்றது. ஆனால் சில நேரம் கேட்கணும். ஆனால் கூடுதலாக வந்து தம்பி நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். அப்படி உண்மையாகவே அது எங்களுடைய கடமை தானே. அதான் நான் வரைக்கும் சொன்னேன் அம்மா அப்பாக்கள் எல்லாமே என்னன்னு சொல்றது இருக்கும் வரைக்கும் நாங்களே நவியோட போய் அம்மா அப்பாக்களோட சந்தோஷம் இல்லாத போது நாங்கள் அதை யோசிச்சோம் கவலைப்பட்டோம் போனது திரும்பி வர போறது அதுதானே இருக்கிற காலத்தை இருந்தாலும் சந்தோஷமாக இன்றைக்கு முடிய வேறு கிடக்க எங்கட வாழ்க்கை நாங்கள் சேர்க்கணும் உண்மையிலாம் யாழ்ப்பாணத்தில் தமிழர் இருக்கலாம் சேர்க்கணும் போகணும் சொத்து பத்து. ஆனால் சிங்களசுகள் வேறு வேறு இடங்கள்ல பார்த்தா அண்டான முளைச்சி சந்தோஷமா என்ஜாய் பண்ண உடம்பு துணி போட்டு சாப்பிட்டா சரி என்று அடுத்த கட்ட பிள்ளைகளை சேர்க்கணும். அப்படி ஒரு வீடு சின்னதாக இருந்தால் காணணும். நாங்கள் அப்படி இல்லை பெரிய ஆசை எங்களுக்கு ஆசை தெரியும். அதில் எங்கண்ட நிம்மதி மற்றதங்கிற உடம்பு அம்மா அப்பா மெச்சால் மேராவியோட போய் நேரஞ்சிட வலிக்க அது செய்யணும் இது செய்யணும் அது சேர்க்கணும் டென்ஷன் அந்த டென்ஷன் மாட்டோம் அடுத்த கட்டம் என்ன செய்யறோம் அப்படியானதுல அது உண்மைதான். நானும் சிங்கள வர கூட பாக்க ஒரு பேண்ட்ல வலிக்கிடுவேன் உண்மையில அந்த அப்படி உண்டா எல்லாரும் போவி நம்ம பார்க்க சந்தோஷமா இருக்கும். அவங்க ஹாப்பியா வாழணும். நாங்கள் அப்படி இல்லை அந்த ஹாப்பியோட எங்களுக்கு ஹாப்பியா இருந்துட்டு தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். காசு சேர்க்கணும் நாளைக்கு அடுத்த எங்கட சந்ததி எங்கட புள்ள குட்டிய நல்ல மாதிரி வாழும். அந்த சந்தோஷம் இல்லை எங்களுக்கு. ஆனால் திரும்ப யோசிக்க பார்த்தாலும் இப்படி நாங்கள் வாழ்றபடி தான் நாங்கள் சந்தோஷத்தை இழக்கிறோமோன்றது தோன்றது. நீ அப்படி ஒரு கேமரா திருப்பங்க மனசியாக்கா காட்டுங்க அப்பாவுக்கு என்ன செய்யறான்னு இப்படிதான் இருக்கணும். ஆத்தியை காட்டாதுங்க அப்பாவுக்கு க்ரீம் பூசி விடுறா காலுக்கு பார்த்தீங்க இப்படிதான் இருக்கணும் பிள்ளைல. அன்றைக்கு அனு வந்து அப்பாவுக்கு குளிக்க பார்த்து விடனா நானும் சொன்னேன் அப்பாவுக்கு சொன்னேன் அம்மா நீங்கள் பொம்பளை பிள்ளைகள் பெற்றாலும் கொடுத்து வச்சுனீங்களான்னு. உண்மையில் தான் யாராக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளை கிடைக்கிறது பொக்கிஷம் சொல்லி அதுதான் உண்மைதான் கட்டாயம். உடனே அந்த என்ன சொல்லுங்க நாங்கள் நோகடிச்சு கதைக்கவும் மாட்டோம் அம்மா அப்பாக்களோட. இப்போ ஆம்பளை பிள்ளைய கோவத்தில் டக்குன்னு சில வார்த்தையில் விட்டுனா அது கஷ்டமாக இருக்கு. நாங்கள் அப்படி இல்லை ஐயோ அவங்களோட மனசு கஷ்டப்பட்டுருவோம் வேதனைப்பட்டுருவோம்னு யோசிப்போம். லிதியாலாம் நான் சும்மா படுத்திருந்தாலே அம்மா என்னம்மா தண்ணி தாரதேம்மா அம்மா காய்ச்சலேம்மா அம்மா மாத்து குடியம்மா கதை கேட்கவே இன்னொரு ஆசையா இருக்கு.
மோனிகா இல்ல எங்கட லிதியாக அம்மா காத்திரமா விளங்கியில என்ன சொல்லியது மோனிகாக்கு விளங்க ஆனா கம்சிக்கு சில விஷயம் விளங்கியில அதுதான் அம்மா அப்பாவோட இருக்கிற நேரங்களை வந்து நாங்க என்ன சொல்றேன் நான் இன்னைக்கு நாங்கள் அப்பப்பாக்களோட இருக்கேக்க கஷ்டம் கடைசி இல்லாம படிக்கல எனக்கு வீட்டுல மூத்த பிள்ளை பொறுப்போ நாங்க படிக்கல எங்களை திணிக்கல படிக்க பள்ளிக்கூடம் விட்டவே இல்லை எங்களை திணிக்கல படியுங்க படிக்கும் ஆனா நாங்கள் இன்றைக்கு படிக்காம இவ்வளவு கஷ்டப்படுறோமோ நீங்க படிக்கணும் நான் எல்லாமே உனக்கு வசதி செய்யறேன் அப்பா நாங்களும் செய்துதாரோம் ஆனா நீங்க படிச்சு உங்களோட சொந்த கால நான் சொந்த காலில் தான் நிற்கிறேன்னு சொல்லி சொல்லுவா நான் உங்களோட சொந்த காலில் நின்றா அடுத்த வீட்டை கைக்கு ஏந்தி கொண்டு நீங்கள் நிற்கக்கூடாது உங்களோட வாழ்க்கை கூட கையிலே இருக்கணும் ரெண்டு நீங்கள் நல்லா படித்து நல்ல எல்லாத்தையும் கற்றுக்கணும் உண்மையில அம்மா அப்பா கிட்ட இது கேட்க தான் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வர்ற வீட்டை நாங்கள் எல்லா விஷயத்தையும் கேட்கலாம் கேட்டால் அது சில நேரம் கசப்பாகும் போகும் அப்போ அது அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு தொழில் செய்து நாங்கள் உழைப்போம் ஆனோ பண்ணோம் ரெண்டு பேரும் சரி சமனா உழைச்சா அதான் உழைக்கணும் என்றது தங்களுக்கு தேவையான தாங்களே பூர்த்தி செய்யலாம் அடுத்த எதிர்பார்க்கணும் இல்லை அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் சிங்களம் பாடம் என்ன இங்கிலீஷ் என்றாலும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் ஏன் உண்மையில நாங்கள் படிக்கல போகிற இடங்கள்ல சில அவமானம் இல்லை நாங்கள் மனம் கூணி குருவி நிற்கிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு ஒன்றுமே தெரியும் ஆனால் இந்த வெங்கட பிள்ளைகள் எல்லாம் அப்படி நிற்கக்கூடாது சரிசமனா நின்று அவங்க எல்லா இடத்துலையும் தங்களால் எல்லாம் முடியும்ன்றதை செய்து காட்டணும் என்றதான் ஓட்டம் தான் எங்களோட வாழ்க்கை ஏன் யாருக்காக ஓடுறோம் எங்களோட பிள்ளைகளுக்காக ஆனால் அவங்களுக்கு இப்போ விளங்காது ஒரு நேரம் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க இப்போ சின்னாக்கள்லாம் விளங்காதாரு ஹம்சி மோனிகா கிட்ட ஒன்று சொன்னேன் இன்றைக்கி அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் அப்பா கஷ்டப்படுறேன் அப்பா உழைச்சி கொண்டு தாரேன் அப்பாவும் சில விஷயம் ஆலோசனை சொல்கிறேன் திருப்பி நீங்கள் கதைக்கிறீங்க எங்களுக்கு அது கோவமாக வருது நாளைக்கு நீங்கள் யோசிப்பீங்க யாருக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் யாருக்கு எங்களுக்குன்னு நாங்கள் ஒன்றும் ஜெயிக்கல எங்களுக்கான நாங்கள் ஆடம்பரமாக வாழணும் உங்களுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ இன்றைக்கு நித்திரை முழிச்சு உங்களுக்காக கஷ்டப்படுறதும் எங்களோட உடம்பு வருத்தி நாங்கள் உங்களுக்காக செய்கிறோம் இன்றைக்கில் நீங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டியது படித்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் படிக்கணும் அதுதான் நாங்கள் ஆசைப்படுறது ஏன் பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ படிக்கணும் அதுவும் பொம்பளை பிள்ளையில நாங்கள் கட்டாயமே படிப்பிக்கணும் என்ன அதுதான் அப்பா இப்போ நாங்களாம் பாருங்க ஒரு வேலை விட்டு செய்யாமல் இருந்து இன்றைக்கி நாங்களும் படிச்சிருந்தால் அவைக்கு நாங்களும் ஒரு ஹெல்ப்பாக இருந்துருங்க ஹஸ்பண்டுக்கு நாங்களும் ஒரு வேலை செய்யல அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்திருப்போம் என்ன பின்ன அதுங்களுக்கு விருப்பங்கள் ஏதாவது ஒரு அவையத்தான் எல்லாத்தையும் அவங்கட வருமானத்துக்கு அவையில செய்தரலாம் நாங்கள் அதிகமாக இதையும் ஆசைப்படையலாம் தானே அதுதான் நான் எல்லாம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறீங்களே நீங்கள் பெருசாக கேட்குறேன் நான் ஆனால் வெளிநாட்டில் வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்க சந்தோஷம் ஒன்று சந்தோஷம் அவங்ககிட்ட இல்லை ஆனால் ரெண்டு பேரும் உழைக்கிறாங்க என்ன சொன்னாங்க ரெண்டு பேர்ட்ட தேவையும் தாங்க பூர்த்தி செய்கிறாங்க அதை பார்க்க ஆனால் எங்கள்கிட்ட ஸ்ரீலங்காவில் படித்தாத்தான் வேலை மற்றது எங்களோட முயற்சியால் வேலை செய்யலாம் ஒரு சில பொம்பளை எங்கட நான் கம்சி கொண்டு சொன்னேன் என்ன கம்சி படிக்கிறேன்னா என்ன மாதிரி அடுப்பங்கரையில் வாங்கிட்டு கொண்டீங்கன்ட்டு எங்களோட வாழ்க்கை முக்காசி டைமும் கிச்சனையோட தான் போகும் தெரியுமா காவாசி டைம் தான் பிள்ளைகளோட மினக்கடுவோம் மற்றது வெளியில் போவோம் எங்களோட முக்காசி நேரமும் விடியோட மின கிச்சன் தான் எங்களோட வாழ்க்கை மாதிரி நீங்கள் வாழக்கூடாது விடியோளுமே நீங்கள் வேலைக்கு போறீங்களோ விடியோளுமே நீங்கள் சமைச்சும் கூட தேவைக்கு சமைச்சு வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போங்க அப்போ அது உங்களுக்கு விளங்காது ஆனால் ஒரு நேரம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்கலண்டு உண்மைதானே அப்போ இன்றைக்கு சர்மியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உண்மையாக அப்படித்தானே நான் உண்மையில வேறுகிட்ட ஒன்று மாதிரி சொன்னேன் வாழ்க்கை இந்த பாடத்தை உண்மையில எனக்கு வாழ்க்கையில் என்னன்னு தெரியும் எனக்கு தெரியாது எப்படி புத்தியாக வாழணும் எப்படி அடுத்த கட்டம் போகணும்ன்றதை சொல்லி தந்தவர் எனக்கு ஆனால் எனக்கு வாழ்க்கை எப்படி வாழணும் ஆனால் இவர்கிட்ட கட்டி வந்த அப்புறம் இந்த வாழ்க்கை பாடத்தை கற்று தந்தவர் தெரியுமா அப்போ நன்றி சொல்ல அனுபவம் எனக்கு நான் இவருக்கு சொல்கிறேன் இந்த வாழ்க்கை பாடத்தை கற்று தந்தது நீங்கள் போராட்டம் அந்தளவுக்கு நான் அனுபவம் என்ன உண்மையில ஃபுல்லாக அனுபவப்பட்ட நான் சொல்ல மாட்டேன் 4 பேர்ட்ட கதையை கேட்பேன் பிறகு வந்து வீட்டு யோசிப்பேன் கேட்பேன் அப்போ அந்த ஒவ்வொரு அனுபவம் தான் எங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை எங்களை நாங்கள் காயப்படாமல் கஷ்டப்படாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்கிறோம் மாட்டோம் எங்கள்கிட்ட இருக்கிற அனுபவத்தால் இவர் டென்ஷன் மனசு கஷ்டப்படுவார் ஏன்னா அவருக்கு அந்த சில விஷயங்கள் அனுபவம் இல்லை இப்படி செய்ய நம்ம இப்படி செய்ய நான் நன்மையை செய்ய தீமையை கேட்குறேன் நான் சொன்னேன் ஒரு கிழமையோட இப்போ நீங்கள் என்னோட பிள்ளைங்க உங்களை பற்றிய குணம் நான் நார்மலாக ஒரு 2-3 நாளில் புரிஞ்சு கொண்டுருவேன் பிள்ளைங்களையே அப்போ நாங்கள் புரிஞ்சு கொண்டோம் அடுத்த கட்டம் நாங்கள் அளவோட பிள்ளைங்க கொண்டுவோம் அது வரைக்கும்
உங்களை விடுங்க, நீங்க படிப்பு கூடினாலும் உங்களை விடுங்க. இல்ல தான் வந்து இப்ப ஒரு ஆளோட கதை கேட்கல அந்த அளவு அப்படின்றது சும்மா சொன்னேன். அதுக்காக நான் கண்ணை பார்த்து சொல்லுவேன் தெரியுமா, ஒரு ஆளை கண்ணை பார்த்து சொல்லுவேன். என்ன பார்த்து சொல்லுங்க இருக்கா, அது இல்ல நீங்களே இந்த கண்ணை பார்த்து சொல்லுங்க இருக்கு. அப்படி அது அவ எப்படி கேட்க இப்ப 3 நாளா தொடர்ந்து கழிச்சு கொண்டாடு இருக்கிறேன். இப்ப 3 நாளா நீங்க என்ன சந்திச்சு கொண்டாடு இருக்கிறீங்க. இல்ல நோம்பலா சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு உங்களோட மற்ற பழங்கிற உங்களோட பிடிக்கிறேன். சில விஷயம் ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தாலும் பழகல அங்கே இப்போ ஒரு வயசு ஒன்று இருக்குது. என்ன ஒவ்வொரு வயசுலேயும் எங்களுக்கு அறியாமல் நாங்கள் இவ்வளோ இதாண்டுவோம். இப்போ நானும் அறியாமல் தான் செய்தேன். நான் உண்மையில் இப்போ அறியாமல் செய்த பிள்ளையால் 40 வயசுல அதான் அந்த அறியாமல் செய்ய அப்பா அம்மாவுக்கு சொல்லி தெரியும். அப்போ எங்களுக்கு அது புரியாது, உண்மையே இல்லையா, எங்களுக்கு விளங்காது. ஆனால் நாங்கள் ஒரு வாழ்க்கையில் இது எங்களுக்கு பிள்ளைகள் விட என்னட்ட ஒரு அண்ணா கேட்டுவேன், சொந்தக்கார மச்சான்ல ஹஸ்பண்ட், இங்கே வா நீ அப்பாவை பேசுவேன், ஆனால் உஞ்ச பிள்ளை இதே பிள்ளையை செய்தால் நீ விடுவியோ கொஞ்சம் யோசிச்சுப்பேன். நீ இப்போ இருக்கிறது என்ன பிள்ளைன்னு கேட்டார், பொம்பளை பிள்ளை உஞ்ச பிள்ளை செய்தால் நீ என்ன செய்ய வேண்டாம், அது யோசிச்சு பார்த்தேன். உண்மையாக தானே அப்படி எனக்கு அது விளங்கல. நான் அப்பா ஆயிரக்கிட்ட சொல்லுவேன், அப்பா அப்படி பேசுகிறேன், அப்பா அப்படி பேசுகிறேன், என்ன கஷ்டப்படுத்துகிறேன், நான் வீட்டை இப்படி பேசுகிறேன் என்றைக்கு எனக்கு அதை அப்படி விளங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், இதை யோசிச்சு பார்த்தியேண்டா அப்பா செய்தது பிள்ளையோ சரியோன்றதை நீ யோசிப்பேன். அதான் உண்மை. என்ன அம்மா நன்மைக்கு சொல்லுவேன். அன்றைக்கும் பிள்ளைகளை கட்டுப்போன்னு சொல்லி ஒரு தெரியுமே நினைக்கிறேன். எந்த தாதப்பன் எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் இந்த தாதப்பனும் பிள்ளைகளை ஒரு நாளும் கட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். என்ன நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். கட்டாயம் சந்தோஷம். இல்லை இவ்வளோ நேரம் சாப்பிட்டு வந்ததுல சரி தான் கதைச்சு கொண்டு இருந்தவா. ஆனால் உண்மையாகவே கதைச்சது நல்லா தானே. என்ன சில நேரங்களும் கண்களும் திறக்கப்படுது. உண்மையாகவே நல்ல சந்தோஷமா இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது போயிட்டு தானே. அப்போ இன்னும் மற்றது என்னோட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு ஒன்று 4 விஷயம் எனக்கு தெரியும், என்னால் அடுத்த கட்டம் கொண்டு போக வேண்டாம். நான் அவங்களுக்கு சொல்லுவேன், எங்களோட வாழ்க்கையை இப்படித்தான் வரணும், இப்படித்தான் கொண்டு போகணும் வேணும். என்னோட தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது ஒன்று என்னோட இருக்குது. என்ன வேண்டாம் ஒரு சமையல் விஷயம் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அதை பார்த்தேன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போங்க, இப்படித்தான் போகணுமன்றதை சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அனுபவம் என் வாழ்க்கையில் நிறைய ஒரு அனுபவம். என்ன சொன்னால் நான் சின்ன 8 வயசுலேருந்து சரியான கஷ்டம். அம்மையில் ஒரு வீட்டு பொறுப்பு பண்ணுறது அப்பாட்ட. அப்போ 8 வயசுல தங்கச்சிக்கு 8 வயசில் அம்மா குழந்தை கடைசி தங்கச்சி பெற்றிருந்தவா முழுச்சைக்கில் ஓடிக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிட 8 வயசில். எங்கள் எம்மையில் மோனிகா செய்வாள் தெரியாது எனக்கு. நான் மோனிகாவுக்கு இப்போ 7 வயசு 8 வயசு முழுச்சைக்கிலோடு தெரியுமா. முழுச்சைக்கில் பெரிய கரிக்கல் மாமா வச்சுருந்தேன். அந்த சைக்கிள் முதல் பெரிய கரிக்கல். அந்த சைக்கிளில் தண்ணி ஏற்றி கொண்டு ஓடிக்கொண்டு அப்போ நான் கடையில் ஊற்றுவேன். அப்படியெல்லாம் செய்யாத ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் மேலே வளர்ந்தேன் நான். இப்போ சொன்னேன் இவருக்கு இந்த மதிலில் இந்த ஓட்டில் வர்றதே முந்தி எனக்கு சின்ன பிரச்சனை. பர்சன்ட் ஏறி போய் பட்டம் ஏற்றி வேணும்னு சொல்லி இப்போ என்னால் வேறையில்லாது. அப்போ அந்த காலத்துக்கு இதாக இருந்துருக்குறீங்களே நம்ம வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையா. சந்தோஷம். அப்போ ஓகே இன்றைக்கு உண்மையாக நல்ல சந்தோஷம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இது வரைக்கும் சர்மியாக்கா இவ்வளோ உசாராக கதைக்கல நீ சாப்பிடவே இல்லை. சொல்ல இந்த மாதிரி வேறு இல்லைண்ணே தான் போனேன். 2 மணிக்கு போனேன் சொன்னாத்துக்கு வந்துடுவேன். வந்துட்டு எனக்கு உண்மையில் பசி இல்லை. அதுக்காக இவரை வெயிட் பண்ணிக்கொண்டேன். அப்படி ஒரு நாளும் இல்லை. எனக்கு பசி வந்தால் சாப்பிட்டுருவேன். இவருக்கு பார்த்து கொண்டு இருப்பேன். வந்தோடனே போட்டு எல்லாம் கொடுத்து சாப்பிட அப்படின்னு தான். அதுக்கேற்ற கடமையில் நாங்களும் சரியாக செய்யத்தானே வேணும். கட்டாயம் சந்தோஷமா நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே இந்த வீடியோ பற்றியில் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.